சார் சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு வருகிறார். ஒரு காலகட்டத்தில் சமண சமயத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அக்காவுடைய வேண்டுகோளும் பெருமானுடைய திருவருளும் இணைந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்த உடனே சமண சமயத்தில் இருக்கிறவங்க அவருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்குறாங்க. அதுல முதல் துன்பம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய செங்கை சூளை மாதிரி அந்த காலத்துல சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்லுவாங்க. அதனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். தங்கத்தை அப்படி காமிச்சாலும் உரிக்கணும், அந்த மாதிரி டெம்பரேச்சர். அந்த சுண்ணாம்பு காலவாயில திருநாவுக்கரசரை உள்ள வச்சு கொளுத்தி விட்டுட்டாங்க. கொளுத்திட்டு ஒரு 12 நாள் கழிச்சு திறந்து பார்த்தாங்க. என்ன இருக்கும், சாம்பல் அள்ளலாமா அப்படின்னு திறந்து பார்த்தா இவர் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் திருநீர் கூட வேர்க்கல, போட்ட திருநீரோட வெளில வர்றாரு. இவர் சாம்பலாக போட்டுப்பான்னு பார்த்தா இவர் உடம்புல போட்டுருக்கிற சாம்பலாகிய திருநீரே அப்படியே இருக்கு. நமக்கு 10 நிமிஷத்துல இத்தனை ஃபேன் ஓடி வேர்த்து திருநீர் காணப்படுது. அப்புறம் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னையா பண்ண உள்ள? ஒண்ணுமே பண்ண. எப்படியாவது நடந்துச்சு? என்ன நினைப்புல இருந்தேன்? பெருமானுடைய திருவடியை நினைச்சுக்கிட்டாங்க. முதல் பட்டாதான் அந்த திருவடியை நினைத்தால் திருவடி 5 புலனுக்கும் குளிர்ச்சியை தரும்னு சொல்றார். வீணை, முதல்ல வீணையை சொன்னார். வீணைங்கிறது அதனுடைய ஒலியை எதால கேட்போம்? காது. ஏன் காதை சொன்னார்? 5 புலன்கள்ல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இல்லையா? அதனால முதல்ல செவிக்கு இன்பத்தை தந்தது எது? பெருமானுடைய திருவடி. குற்றமில்லாத வீணைனா, மாசு இல்லாத வீணைனா நல்லா தொடச்சி எண்ணெய் போட்டு தொடச்சி வச்ச வீணை அர்த்தம் இல்லை. அந்த தந்திகள் கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங்லாம் கரெக்டா சுருதி சேர்த்து வச்சிருக்கிற வீணையில அப்படி டிங் அப்படின்னா அந்த சுருதி நேரா இருக்கும், இல்லைன்னா அப்படின்னா அது அழுவும். அப்ப குற்றமில்லாத வீணையிலிருந்து வரக்கூடிய நாதத்தை போல பெருமான் திருவடி செவிக்கு இன்பத்தை தந்தது. மாசில் வீணை. அடுத்தது மாலை நேரத்தில் வருகின்ற சந்திரன். ஏன்னா சந்திரன் காலையில் இருக்கு, நமக்கு தெரியல, சூரிய வெளிச்சத்தில் தெரியல. சந்திரன் மாலை நேரத்தில் வந்துச்சுன்னா அதனுடைய குளிர்ச்சியை இந்த உடம்பு உணரும். காலையிலிருந்து நம்ம அப்படியே தக தக தகன்னு இருக்கிறோம். பௌர்ணமி நேரம் அப்படி சந்திரனுடைய குளிர்ச்சியை நம்ம உணர்வோம் இல்லையா? அது உடம்புக்கு இன்பம். பெருமானுடைய திருவடி மாலை நேரத்தில் வர சந்திரனை போல உடம்புக்கு குளிர்ச்சியா தெரிந்தது. அடுத்து சொன்னார் வீசு தென்றல். தென்றல் காத்துல தான் நமக்கு நல்ல நறுமணங்கள் மூக்குக்கு வரும். புயல் காத்துல போய் பிரமாதமா இருக்கு அப்படின்னு மூச்சு விட்டுட்டு இருப்பான். அவன் பறந்துட்டான் உத்தரப்பிரதேசத்துல, காத்தடிச்சதுல இங்கேருந்து பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துட்டான். அவ்வளவு சூறாவளி காத்து. அங்க போய் மோந்து பார்த்துட்டு இருப்பான். அவனாச்சும் புயல் காற்றினுடைய நறுமணம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் அப்படி நின்றுட்டு இருப்பானா, தெரிச்சு ஓடிடும். அப்ப தென்றல் காற்றுக்கும் போது என்ன பண்ணுவோம்? மழை வரப்போகுது, மண் வாசனை மூக்கு தானே சொல்லுது. அது எதன் மூலமா தெரியுது? மெல்லிய தென்றல் காற்று. அப்ப மூக்குக்கு இன்பம். முதல்ல சொன்னது காது, அடுத்து சொன்னது உடம்பு, அடுத்து சொன்னது என்னது? மூக்குக்கு. அடுத்து பாருங்க, வீங்கு இளவேனில் காலம். அருமையான இளவேனில் காலம். அந்த இளவேனில் காலத்துலதான் நமக்கு கண்ணுக்கு இனிமையான அருமையான இதெல்லாம் என்ன இருக்கும்? கிடைக்கும். இளவேனில் காலத்துல தான் நல்ல பூக்கள் கண்ணுக்கு இனிமையா இருக்கும். இளவேனில் காலத்துல தான் நமக்கு பார்க்கக்கூடிய பொருள். இப்பதானே ரோஜா கண்காட்சி நடத்துறாங்க. இளவேனில் காலம். இனிமேல் தான் முதுவேனில் காலம். அங்கெல்லாம் இளவேனில் காலத்துல தான் நிறைய பூக்கள் பூக்கும். அதாவது அந்த தை மாதத்திலிருந்து மாசி மாசம் வரை உள்ள காலம் இளவேனில் காலம். இப்ப எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்கு, இல்ல முன்னாடி வந்துருக்கு. அந்த காலத்துக்கு பேர் என்னது? இளவேனில். இந்த ஏப்ரல் சித்திரை வைகாசிங்கிறது முதுவேனில்னு சொல்லுவோம். சித்திரை வைகாசிங்கிறது முதுவேனில் காலம். அப்ப இளவேனில் காலத்துல பார்க்கின்ற எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல அருமையாக. இப்ப வேப்ப மரம் பாருங்க, இளவேனில் காலத்துல தான் அழகா பூத்து குலுங்கும். கொன்றை மலர் இளவேனில் காலத்துல தான் சரக்கொன்றை பூத்து பார்க்கறதுக்கு கண்ணுக்கு. அடுத்து நிறைவா சொன்னாரு, அருமையான பொய்கை, அதனுடைய தண்ணீர் எதுக்கு சுவை? நாக்கு. 5 வந்துருச்சா? காது, அடுத்து உடம்பு, அடுத்து மூக்கு, அடுத்தது கண்ணு, நிறைவா மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை. பொய்கைங்கிறது அழகான குளம். சோலையோடு இருக்கிற குளத்துல குளிர்ந்த தண்ணீர் எவ்வளவு சுவையா இருக்குமோ அதுபோல ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெருமானுடைய 2 திருவடி இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலும் என்னவர் யாரு? மணிவாசகர். இந்த மாதிரி அவனுடைய 2 திருவடிகளை நினைச்சுக்கிட்டேன், அது எனக்கு நிழலை கொடுத்ததுன்னு முடிஞ்சா. அடுத்து சொன்னா ஏதாவது ஒரு மந்திரம் போட்டிருக்கு.
பையன் உள்ள உட்காந்துட்டு ஏதோ ஒரு மந்திரம் போட்டிருக்க. என்னடா மந்திரம் போட்ட அப்படின்னு கேட்கறான் சமணர். அதுக்கு நாவுக்கரசர் ரொம்ப பணிவா சொன்னார், 5 எழுத்து மந்திரத்தை போட்டாங்க. என்னடா 5 எழுத்து? நமசிவாய. இந்த நமசிவாய மந்திரத்தை சொன்னேன், அதுதான் எனக்கு ஞானத்தையும் கொடுத்தது, கல்வியும் கொடுத்தது. அது என்ன கல்வி? ஞானம். கல்வி நாம் தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது நாம் உணர்வது. இப்ப நான் சொல்றேன், நீங்க அதை புரிந்து கொள்கிறீர்கள், இதற்கு பேர் கல்வின்னு பேர். நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு பேர் கல்வி. ஆனால் நீங்களாகவே பாடும் பொழுது உணர்வீங்க இல்லையா, அதுக்கு பேர் உணர்வு. இப்ப நான் லட்டுவை பத்தி 1 மணி நேரம் பாடம் நடத்த நினைச்சுக்கேன். லட்டுவை பத்தி, லட்டு என்பது மஞ்சள் நிறத்தில் இருக்கும், பூந்திகளினுடைய கலவை, அதை ஜீரால ஊற வைப்பாங்க, அது இனிப்பு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு நினைச்சு அப்படியே பார்த்துட்டு எதுக்கு இந்த நேரத்தில் ஏன் குறிப்பு போட்டு குழப்பக்கூடாது, இப்படி இடைவெளி நேரத்தில் இதாம லட்டுன்னு இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாங்க, இதுக்கு எதுக்கு 1 மணி நேரம் நீங்க பாடம் எடுத்தீங்க? அப்ப லட்டுவை பற்றி நான் சொன்னது கல்வி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா? லட்டுன்னா எதுன்னு நான் இனிப்பை பத்தி 1 மணி நேரம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதை நான் உணரும் பொழுது, ஓ இதுதான் இனிப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம், இதற்கு பேர் நாலேஜ், அதுக்கு பேர் விஸ்டம்னு. அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அறிவு, உணர்வதும் அனுபவிப்பதும் ஞானம். அதனால எனக்கு நமச்சிவாயவா ஞானத்தையும் கொடுக்குது, கல்வியும் கொடுத்தது. அடுத்து சொன்னார், எனக்கு என்ன வித்தை தெரியும்? நமச்சிவாய வித்தை தெரியும். எதை சொல்லியும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் சாதிக்கின்ற வித்தை எனக்கு தெரியும். விச்சைனா வித்தை. நமச்சிவாயவே என்னுடைய நாக்கு ரொம்ப பிடித்தமா சொல்லக்கூடிய மந்திரம். நான் நவின்று ஏத்துமே. அடுத்தது, எனக்கு நல்ல வழியை காட்டுவது எது? நமச்சிவாய். இன்னொரு பாட்டில் சொல்லுவார் இல்லையா, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்ற மாதிரி இதுல நமச்சிவாய திருப்பதியும் சொற்றுணை வேதியிலையும் சொல்லுவார், நன்னறியாவது நமச்சிவாய். அதே தான் இங்கே நன்னறி காட்டுமே சொல்லுவார். ரைட். அடுத்து இது 2 பாட்டு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளை பார்த்து சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டு படிக்கிறதுக்கு பாருங்க, கோரஸா படிக்கும்போது தப்பே தெரியாது, தனியா படிக்கும்போது தான் வேடிக்கை. இது எப்படி இருக்கோ அப்படியே படிக்கணும். ஆளாகார் அப்படின்னு படிக்க முடியாது. ஆளாகாராளா நாரையடைந்துயார் அப்படி படிக்கணும். மூச்சை விடக்கூடாது, நடுவில் மூச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதுக்கு எப்படி இருக்கு பாட்டுல அப்படின்னா, ஆளாகார் அப்படின்னா தானும் உருப்பட மாட்டான், ஆளானாரை அடைந்தும் உய்யார். உருட்டவனை போய் பார்த்து அவங்கிட்ட அறிவுரையை கேட்டு உருப்படலாம்னா அந்த அறிவும் அவனுக்கு கிடையாது. சரி, தானுக்கும் தெரியல, அடுத்தவனை பார்த்தும் புரியல, சரி கடவுள்கிட்டயாச்சும் போய் நம்ம எனக்கு எதுவும் தெரியல சாமி அப்படின்னு அவன்கிட்டயாச்சும் போய் தொண்டு செய்யறானா, அதுவும் செய்ய மாட்டேங்கிறார். ஆளாகார் ஆளானாரை அடைந்தும் உய்யார். அடுத்து என்ன சொன்னார்? மீளா ஆட்செய்து மெய்மையுள் நிற்கிறார். பெருமானுக்கு ஆட்செய்து உண்மையாவும் இருக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றான்? தோளாத சுரையோ தொழும்பர் செவியினர். இவனுக்கு காது இருக்கு ஆனா ஓட்டை இல்லைன்னு. தோளாத சுரைனா துளை இல்லாத செவியினர், வெறும் டமாரம். இப்ப காது கேட்கலன்னா டமாரம் அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி சொல்றாரு. சுரைன்றது டம் டம்னு சத்தம் கேட்கும், சுர கொடுக்க. அந்த மாதிரி இவனுடைய காது இருக்கு பாருங்க, அது வெறும் உறுப்பு தான், அது கேட்காது. ஏன்? அதுல ஓட்டையே இல்லை. ஓட்டை இல்லாத சுர கொடுக்கல தான் சத்தம் வரும், டம் 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 டம்னு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சொல்றாரு, இவன் ஓட்டை இல்லாத காது இருக்கிறாங்க. தோளாத சுரையோ தொடும்பர் வாழா மாய்ந்து, எதுக்கும் பிரோஜனம் வாழ்ந்து மண்ணாகி கழிவரு. செத்து விடுவான். என்னடா அவன் பிறந்தான்? ஆமாங்க பிறந்தான். அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க, ஏதோ வாழ்ந்தான், அப்புறம் செத்துக்கிட்டாங்க. முடிஞ்சு படமா மாட்டி வீட்டில் அமாவாசை காக்கா வளரும். ஒரு உருண்டை சாப்பாடு, பூசணிக்காய் சாம்பார், அகத்திக்கீரை பொரியல், வாழைக்காய் கறி, அதோட அவனுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே. வேற என்ன பண்ணாம ஒன்றும். அதுதான் சொன்ன, வாழா மாய்ந்து எதுக்கும் பிரோஜனம் வாழ்ந்து மண்ணாகி கழிவறையினா, மண்ணோட மண்ணா போயிட்டான். அடுத்த பாட்டு பாருங்க. நடலை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிலீர். உனக்கு துன்பம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறே, வெக்கமா இல்லையாங்க? எனக்கு இந்த துன்பம் இருக்குங்க, எனக்கு இந்த இது இருக்குங்க அப்படின்னு சொல்றது வெக்கப்படணும். ஏன்? சிவபெருமான் நமக்கு துணையாக இருக்குமோ அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி மீளுவதுன்னு யோசிக்கிறதா, துன்பத்தை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறதா? கால் வலி இருக்கிறதா எல்லாருக்கும் இருக்கும். கால் வலின்னு சொல்லிட்டே இருந்தா அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, எதை நம்ம தவிர்க்கணும், எதை நம்ம சேர்த்துக்கணும், என்னென்ன பயிற்சி செய்யணும், அதை எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் கால் வலி. இப்போ சில பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க,
அந்த சுகர்னு சொல்றதே ஒரு பெருமையா ஆக்கிட்டாங்க தெரியுமா. எனக்கு சுகர் சார் அப்படின்னு சிரிப்பாங்க. வெக்கமா இல்ல சிரிக்கிற முதுகெலும்பு தெரியாதவங்க சிரிப்பாங்க சுகர்னு சொல்லிட்டு. வெக்கப்பட வேண்டிய விஷயம். நமக்கு நோய் இருக்குதுன்னா நாம் வெக்கப்படணும். அந்த சுகர் என்ற நோயை, பிபி என்ற நோயை, ஆஸ்துமா என்ற நோயை எப்படி நாம் சமாளிப்பது, கட்டுக்குள் எப்படி வைத்துக் கொள்வது அப்படின்னு யோசிக்கிறது புத்திசாலித்தனமா. எனக்கு சுகர் அப்படின்னு சொல்றதுல பெருமை இருக்கா? 32 பல்லும் தெரியற அளவுக்கு சொல்லுவாங்க. வெக்கமா என்கிட்ட 2 சுகர் பேஷண்ட் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் அவங்க உட்காந்து பைத்தியம் முடிச்சோம். 2 சுகர் பேஷண்ட் சந்திச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. 25 நிமிஷம் உடம்பை பத்தி சுகரை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நான் இதெல்லாம் கேட்டுருக்கேன். ட்ரெயினில் வரும்போது நீ என்ன மாத்திரை சாப்பிட்ற, நான் என்ன மாத்திரை, நீ எந்த டாக்டர் போகிற, நான் என்ன, நீ என்ன கீரை சாப்பிட்ற, நான் என்ன கீரை சாப்பிட்றேன், நீ என்ன காய்கறி சாப்பிட்ற, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கு டாக்டர், சாப்பிட்டா செத்து போயிடுன்னு சொல்லிட்டாரு, நீ சாப்பிட்டியா, எப்படி உயிரோடு இருக்க காலை காட்டு அப்படின்னா இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. 30 நிமிஷத்துல வேற எதுவுமே வராது. என்ன மாத்திரை, என்ன இது பண்ற, எந்த டாக்டர், வாக்கிங் போறியா, ஜாக்கிங் போறியா, இதை பத்தி வேற எதுவுமே உங்களுக்கு பேசுறதுக்கு டாபிக்கே இருக்கு. நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க, இங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க. மாத்திக்கணும். அதை சரி பண்ணி வாழ்க்கையில நாம பேசுறதுக்கும், வாழ்க்கையில வாழ்வதற்கும், சாதிப்பதற்கும் எத்தனையோ இருக்கு. இந்த உடம்பை ஜெயிக்கணும். உடம்புக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா உடம்பு உங்களை ஜெயிச்சிடும். இப்படி உட்கார்றது கஷ்டம் தான். உட்கார பழகிட்டீங்கன்னா குனிஞ்சு உட்கார்றது வலிக்கும். இப்ப நான் என்னால இப்படி உட்காரவே முடியாது, குனிஞ்சு என்னால உட்காரவே முடியாது. ஏன்? இப்படி உட்கார்ந்து இந்த உடம்பை எனக்கு கட்டுப்படுத்திங்க. இனிமேல் அது சொல்ற மாதிரி நான் உட்கார முடியாது. என்னால உடம்பை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அப்ப நோயை பத்தி பேசாத. எல்லாரும் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு தான் போவோம். சொல்றாரு, சுடலை சேர்ந்தது சொற்பிரமாணம் எழுதி வச்சாச்சுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். கன்ஃபார்ம் ஆனவங்க கிளம்புறான். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகும் தெரியல. அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பெருமான் வச்சிருக்கான். டிக்கெட் பிஎன்ஆர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் பெருமான் இருக்கு. இல்லைன்னா நம்மளால அடிச்சு கேட்குவோம் பெருமான்ட்டு, ஹலோ எனக்கு என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்கு எப்போ கன்ஃபார்ம், எனக்கு கேட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தவனுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் கேட்டு, ஏய் உனக்கு தெரியும்ல அடுத்த மாதம் 15ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அவன் 14 செத்துக்கணும் இந்த பயத்திலே. அதனால தான் அந்த எதிர்கால டைரியை வந்து பெருமான் வச்சிருக்காரு. எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. சுடலை சேர்வது சொற்பிரமாணம். எல்லாரும் சுடலைக்கு போடும். அதனாலதான் பெருமான் வந்து இங்க நின்று அங்க நின்னாலும் நம்மளால ஏமாத்தி வந்துட்டு ஆப்சென்டே ஆகாத அட்டெண்டன்ஸ் போடுற இடத்துக்கு போயிட்டான். சுடுகாட்டில் நிற்கிறான். ஏன்? அங்கதான் யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். கிரகப்பிரவேசத்துக்கு வச்சா ஐயோ மறந்துட்டேன், அவர் கிரகப்பிரவேசம், கல்யாணத்துக்கு ஐயோ கூப்பிட்டாருங்க மறந்துட்டேங்க, பத்திரிக்கைங்க. அது மாதிரி கல்யாணத்துக்கு வராமல் இருப்பாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு வராமல் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வராமல் இருப்பாங்க, திருமுறை வகுப்புக்கு வராமல் இருப்பாங்க. சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு யாராவது இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் சுடுகாட்டுக்கே போக மாட்டாரு. இப்படியே வந்துட்டு இருப்பார். 55,000 ஆண்டுகளாக இங்கே இருக்காரு, சுடுகாட்டுக்கே போகல. அப்படி யாராவது ஒருத்தர்? எவ்வளவு அழகா அந்த வாழ்க்கை தத்துவம். இந்த ஒரு பதிகம் உங்க வாழ்க்கையை மாற்றணும். சுடலை சேர்வது சொற்பிரமாணம். சரி, ஆனா நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்றாரு. பெருமான் நம்மளை கைவிடக்கூடாது. பெருமான் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. அதனால என்ன எப்படி போகணுமா? மற்றவனுக்கு யமன் வருவான், நமக்கு சிவன் வருவான்னு சொல்றாரு. மற்றவனுக்கு யமன் வருவான்டா, ஆனா பெருமானை நம்பவனுக்கு யமன் வரணும். உயிர் சித்திரவதை இல்லாம நீ போக, பெருமானுடைய உயிரை கொண்டு போவான். அதனால அவன் கைவிடாம பார்த்துக்க. அவன் கைவிட்டா நீ பிணம். அதுதான் சொல்றாரு. இந்த இடத்துல பாட்டுல வருது, உடலினார் கிடந்து ஊர் முனி பண்ட. முனினா என்னன்னு சொன்னாங்க? வெறுப்பு. உடல் வெறுக்கத்தக்க, இந்த உலகத்தால் வெறுக்கத்தக்க உடலாக மாறிவிடும். இல்லைன்னா அந்த உடலுக்கு அபிஷேகம் பண்ணி சமாதி வச்சு உன்னை கொண்டாடுவான். 2 இருக்கா இல்லையா? உடல் பிணம்னு சொல்ற. ஆனா ஞானிகள், இந்த உலகத்திற்கு உழைத்தவர்களை யாராச்சும் பிணம்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? அவங்களை கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, இறந்த அவங்களோட காலை தொட்டு கும்பிடுவான். அதை பிணம்னே அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஞானி, இந்த உலகத்துக்காக வாழ்ந்தார். சிவன் எடுத்துட்டு போயிருக்காரு அவர். இப்போ வாரியார் சுவாமிகள் விமானத்தில் வரும்பொழுதே அவருடைய உயிர் பெருமானுடைய திருவடி அடைஞ்சது. கீழே இறங்கி வந்தோடனே அவர் யாராச்சும் இந்த மாதிரி இந்த வார்த்தையில சொல்லியிருப்பாங்க, அதை சொல்ல கூட தயங்குறோம். இன்னைக்கு அவருடைய உடலை, அந்த புனிதமான உடலை காங்கேய நல்லூர்ல வச்சு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் ஒரு நாள் சமாதியாக போறோம், எல்லாரும் ஒரு நாள் எரியூட்டப்படுகிறோம். ஆனால் சிலர் இன்றும் வணங்கப்படுகிறார்கள். அப்ப அவர்கள் பெருமான் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். இன்னைக்கு கோவில் கட்டி கும்பிடுறோம்.
வாரியார் சுவாமிகள் கோவிலுக்கு போய் பாருங்க, காங்கேயநல்லூர்ல இருக்கு. அவருடைய சிலை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். நித்திய வழிபாடு, 4 கால பூஜை நடக்குது. பல கோயிலே நடக்கல 4 கால பூஜை. ஆனா வாரியார் சுவாமிகள் சமாதியில 4 கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அடுத்த பாட்டு, இவன் வெறும் வெற்று பேச்சு, கை வச்சிருக்கிறான். ஒரு பூவை பறிச்சு சாமிக்கு போடுவோம்னு தோண மாட்டேங்குது. பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார். நாக்கு வச்சிருக்கிறான், பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேங்கிறான். என்னென்னவோ வருது வாய், பெருமானுடைய பேர் மட்டும் வரல. எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு தெரியும். அதான் 3ஆவது வரி. ஆக்கைக்கே இறை தேடி அவன் கடைசியில் அமாவாசை காக்காவாய், காக்கைக்கே இரையாகி கழிவது. கடைசியில் செத்து போய் அமாவாசை காக்காவாய். அப்பயும் பேரு அமாவாசை காக்காயும் சோறுக்கு தான் நிற்கிறான். காக்கைக்கு இரையாகி கழிவறைங்கிறதுக்கு வேற ஒரு பொருள், நான் நமக்கு புரியுற பொருள் எடுத்துக்கணும். இன்னைக்கு அமாவாசை இல்லையா? இன்னைக்கு நேர்த்தா நேற்று. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, பாட்டு தான் ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரி, அடுத்தது பெருமான் இருக்கிற குறிகள். ஒன்று, நீ அவனை குறியீடா வழிபடு, சிம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவான். வேல் அப்படின்னா முருகன், சூலம் அப்படின்னா பெருமான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா வழிபடாது. குறிகளும் அடையாளமாக திருநீர் போட்டிருந்தா அவங்க சைவம், வணங்கணும். அவங்க அடியார் பெருமக்கள் உத்திராட்சம் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் அடையாளம். அப்ப அடையாளமா பார்த்து வணங்கு. ஒன்று குறி, சிம்பல். 2வது என்னது? அடையாளம் அல்லது கோயிலுக்கு போ. 3வது. 3ல ஏதாவது ஒன்று செய். ஒன்று சிம்பலை வணங்கு, அல்லது அடியார்களை வணங்கு, அல்லது கோயிலுக்கு போய் வணங்கு. 3மே இல்லாம போகாத. குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும். சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கார். பிடிச்சவங்க பிடிக்காதவங்கலாம் கிடையாது, எல்லாருக்கும் தாயுமானவன். மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, பன்றிக்கும் அவன் தான் தாய். பன்றிக்கு மொழி கொடுத்த படலம்னு திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. அப்ப அதுக்கும் அவன் தான் என்னது? தாயாக தாயுமானவனா இருக்கிறான். அதனால அவன் நேர்மையானவன். நேர்மையும் அதிக 1000 ஆரணம் முதலும். இதை பத்தி எத்தனையோ தத்துவ நூல்களில் சொல்லிடும். உனக்கு 5 பொறிகளும் வேலை செய்யாதனால நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீன்னு வருத்தப்படுற. பொறியிலீர் மனம் என்போல் புகாதது. நான் சொல்றது உன் மனசுலயே மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. வீட்டில் சொல்லுவாங்க, எத்தனை முறை சொல்றேன், உன் மண்டையில ஏறவே ஏறாதா அப்படின்னு திட்டுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றாரு. பொறியிலீர், கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு ஸ்டிக்கர் போட்டு மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் என்னது? ஸ்டிக்கர் போட்டு மாதிரி இருக்கு. நீ புரிஞ்சுக்கல. கண்ணு இருந்தா கண்ணோட்டம் இருக்கணும், செவி இருந்தா கேட்கணும், வாய் இருந்தா பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய வாயா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது இல்லைன்னா அதெல்லாம் 5 ஸ்டிக்கர் போட்டு நம்ம அழகுதா ஒட்டிக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த பாட்டு சொன்னார், இது வையத்துக்கான வாய் இல்லடா, வாழ்த்த வாயின்னு. வாய் எதற்கு கொடுத்திருக்கான் பெருமான்? வாழ்த்துவதற்கு கொடுத்திருக்கிறார். வாழ்த்த வாயும். அவனை நினைப்பதற்கு இந்த மட நெஞ்சு. மட நெஞ்சுனா என்ன ஏதுன்னு கேட்காமலே நினைக்கணும். மடமைங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம வீட்டில் கேட்பாங்க, என்னங்க நீங்க செய்யட்டும் அப்படின்னு. சும்மா ஒரு பேர் கேட்பாங்க. நம்ம ஒன்று செய்யணும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இல்லைங்க நான் இதே செஞ்சிடறேன்னு. அப்போ அவங்க முடிவு கொண்டு தான் கேட்பாங்க. அந்த குணத்துக்கு பேர் மடமைன்னு பேர். நீங்க மடமைன்னா முட்டாள்தான் நினைச்சிடாது. அவங்க நினைச்சதுதான் செய்ய போறாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கறாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மகிட்ட கேட்டுட்டு அவங்க நினைச்சதுதான் செய்ய போறாங்க, இருந்தாலும் கேட்டா பத்திட்டா அப்படின்னு நம்ம சந்தோஷமா நினைச்சிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமானை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் நினைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நெஞ்சம் நினைப்பதற்காக. அவ்வளவு மட நெஞ்சம் அப்படின்னா. மட நெஞ்சம்னா ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காத நெஞ்சத்துக்கு மட நெஞ்சம். ஏன் எதற்கு கேள்வி கேட்டா அது பேர் அறிவு. 2த்துக்கு பேர் மனம் தான். மனம் உணர்வு பூர்வமா இருந்தா கேள்வி கேட்காது, அறிவுபூர்வமா இருந்தா கேள்வி கேட்கும். ஏன் இந்த கல்லை மிதிக்கிறோம், அந்த கல்லை போய் கும்பிடுறோம்னு கேட்டு இருக்க முடியுமா? படிக்கட்டை மிதிச்சுட்டு போற, சிவலிங்கத்தை கும்பிட்டு வர, அங்க போய் அறிவு வேலை செஞ்சதுன்னா இதை மிதிக்கிறோம், அதை ஏன் கும்பிடணும்? கேள்வி கேட்டோம்னா கோயிலுக்கே போக முடியாது. அப்ப அதான் மட நெஞ்சு. தாழ்த்த சென்னியும் வணங்குவதற்காக, வணங்க தலை வைத்து அப்படின்னா. தலை எதற்காக இருக்கு? வணங்குவதற்காக. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை, இதெல்லாம் நமக்கு கொடுத்தான் இல்லையா? அவனை நல்ல அருமையான நறுமண மலர்களை கொண்டு வழிபடு. அப்படி வழிபடாம நான் பல காலம் தொலைச்சிட்டேன், அனுபவப்பட்டவன் சொல்றேன். நீ எல்லாம் நல்லா இருக்க, சின்ன வயசு இப்பல இருந்து ஆரம்பிச்சது, என்னுடைய நெடுங்காலம் நான் தொலைச்சிட்டேன். ஏன்னா சுட்டவன் தானே இது சூடுன்னு சொல்ல முடியும், விழுந்தவன் தானே அங்கே வழுக்குகிறதுன்னு சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இவ்வளவு நாள் நான் விட்டுட்டேன், இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், இப்பயே நீ ஆரம்பிச்சிருந்த. புரியுதா? அடுத்த பாட்டு, எழுது பாவை நல்லார் திறம் விற்று நான். இதுல ரொம்ப முக்கியமானது, அவர் ஆணா இருந்து சொல்றார். பொதுவா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கவர்ச்சியிலிருந்து நம்ம விடுபட்டு பொது நிலையில் நாம் பார்க்க
வேண்டும். அடியார் அப்படின்னா அதில் ஆண் பெண் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஒரு நிலைக்கு மேலே நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துடணும், கடந்துடணும். பெண் ஆண் அலியாய் அப்படின்னு சாமி வந்து பார்க்குறார் மணிவாசகர். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறன்கொடி சேர்ந்தார். அப்போ இறைவன் எல்லாமாக இருக்கிறார். அப்போ பெண்ணையும் இறைவனாக பார்க்கணும், ஆணையும் இறைவனாக பார்க்கணும், திருநங்கையும் இறைவன், இந்த நிலைக்கு வரணும். ஆனால் ஆணுக்கு பெண் கவர்ச்சியும் பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சி இருக்கு இப்படின்னு தத்துவத்தை கேட்டுட்டு கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கு. திரும்ப அந்த கவர்ச்சிக்குள்ளேயே போகிறோம் பாருங்க. அது எப்படி இருக்குன்னா உழுத வழியே உழுதுகிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப. இது வந்து வேளாண்மை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஒரே இடத்துல உழுதுட்டு இருந்தோம்னா பள்ளமாயிட்டே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறது அப்படியே மேடாவே நிற்கும். அப்போ உழுத சால்வழியே உருவான பொருட்டு இடுதைய நெஞ்சம் இது என்படுகின்றது. திரும்ப திரும்ப நெஞ்சம் தப்பான வழிக்கே திரும்பவும் போகுது. புரியுது, ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல அப்படின்ற. அடுத்த பாட்டு, இறைவனை நான் இத்தனை மணி நேரம் பூஜை பண்ணேன்னு சொல்லாத பெருமையா, அது பெருமை அல்ல, நீ எவ்வளவு நேரம் நினைச்சேங்கிறது தான் பெருமை. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியம். நினைப்பவர் மனம் கோயிலாக்கணும். யார் நினைச்சா அவன் மனசு கோயிலாக போடுவான். நான் 3 மணி நேரம் பூஜை பண்ணேன், 5 மணி நேரம் பூஜை பண்ணுறேன், வீட்டில் இருக்கிறவங்களாம் அல்லோலப்படுத்தி இப்போ ஒருத்தர் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு 50 பேரை வேலை வாங்குவான். பார்த்துருக்கீங்களா வீட்டில்? நான் சில பேர் வீட்டில் போயிருக்கேன், ஐயா வந்திருக்காருன்னு வர இன்னும் நிறைய டான்ஸ் வேறு இருக்கும். நான் அவரை பெருமையை நினைக்கணும்னு இருக்காரு. அந்த அம்மா இந்த ஆள் வந்ததுலேருந்து என்ன போட்டு இந்த படுப்படுத்துறாங்க, அது மனசில் நினைக்கும். நமக்கு இப்போ எப்படி இருக்கும், திக்கு திக்குன்னு என்ன நடக்கும் எழுது. இவர் அப்போ தான் சவுண்டெல்லாம் விடுவார். பாலகத்தில் தைரியத்தில் பூ பறிச்சிருக்கலையா, நேற்று பறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா, அன்னைக்கு படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னது தான் எனக்கு முன்னாடி படம் கட்டுறது. இதெல்லாம் ஏன் உனக்கு? அந்த அம்மா என்ன திட்டுறதுக்கு? காலகட்டத்தில் 4:30 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன். இது சிவ பூஜை செய்யும் பொழுது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அடுத்தவங்க வேலை அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், ஐயா பூ பிரிச்சு வந்துருங்க, பயன்படுத்திக்கிறீங்களா, நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ணி தருவோம். அந்த அம்மா அவனை கேட்குற அளவுக்கு வச்சுக்கணும். இவர் டைம் டேபிள் போட்டு திங்கக்கிழமையா சக்கரை பொங்கல் போடு, வெள்ளிக்கிழமையா வெண்பொங்கல் போடு, புதன்கிழமையா புளியோதரை கலர்னு சொல்லக்கூடாது. சாமி கேட்டுச்சு அவன்கிட்ட, இவருக்கு என்னென்ன பிடிக்குமோ டைம் டேபிள் போட்டு போடா படாத பாடு சிவபூஜை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 90% நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை வந்து கவலைப்படாது. 100க்கு 90 பேர் வீட்டில் இருக்கிறவங்க படாத பாடு படுத்துறாங்க, சிவபூஜை பண்ணுறாங்கன்னு பேர். தெளிவாக சொல்கிறேன், இந்த பாட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் நெத்தியில் அடிக்கிற மாதிரி அருமையான பாட்டு. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கட்டு நக்கு நிற்பர் அவர் தம்பினா. இந்த மாதிரி போலியா நம்மளை மற்றவங்க பாராட்டணும்னு சிவபூஜை பண்றவங்களை பார்த்து சிவலிங்கத்தை விட்டு சாமி வெளியில போய் சிரிச்சுட்டு நிற்பாங்க. நீ எல்லாம் பூஜை பண்ண வந்துட்ட பத்தியா அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், சிரித்து கொண்டு வெளியில் நிற்பாருன்னு அப்பர் பெருமான் சொல்றாரு. நான் சொல்லல, நினைச்சு பூஜை பண்ண. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னாறு சடை புண்ணியம் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்பி நாங்க. இறைவன் அடுத்து கடைசியா கேட்டாங்க, இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க. விறகுல தீ மாதிரி இருக்கிறான், அதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தினா விறகுல இருக்கிற தீ நமக்கு வெளிப்படும். பால் இருக்கு, அதுல நெய் இருக்கிறது தெரியாது. பாலை தயிரா மாற்றணும், தயிரை மோராக்கணும், மோரை கடைஞ்சின்னா பாலில் இருக்கிற வெண்ணெய் எப்படி வருமோ அது போல இறைவனுக்கும் உனக்கும் அன்பு என்ற அருமையான ஒரு உறவை ஏற்படுத்து. அதுல பக்திங்கிற மத்தை போட்டு உணர்வு என்ற கயிற்றில் நீ கடைஞ்சின்னா தயிரில் வெண்ணெய் வருவது போல உன் உயிரில் இருக்கக்கூடிய பெருமான் உனக்கு முன்னே வந்து நிற்பான். விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். நாமும்